நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இலங்கை பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்காததால் மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி கூறுகையில், இலங்கை பிரச்சனையில் கழகத்தின் கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்காததால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகியதாக அறிவித்தார். மேலும் மத்திய அமைச்சரவையிலிருந்தும் விலகுவதாகவும், விரைவில் மத்திய அமைச்சர்கள் 5 பேர் உட்பட 17 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு கூடவே இருந்து குழிபறிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், எனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு வெளியே இருந்தும் ஆதரவு கிடையாது என்றார். ஈழப் பிரச்சனையில் மத்திய அரசின் செயல்களை கண்டித்து விலகியதாக கூறிய அவர், 21ஆம் தேதிக்குள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக டெசோ அமைப்பு தொடர்ந்து போராடும் என்றும், ஆனால் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும், அதுபோன்று தனது தலைமையிலான டெசோ குழுவும் இலங்கை அதிபரை சந்திக்காது என்றார். ஈழத்தமிழர்கள் உரிமைக்காக இலங்கை அதிபர் எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திமுக விலகியதால் மத்திய அரசிற்கு ஆபத்து இல்லை என்று தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 9 ஆண்டுகளாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் விலகியதால் மத்திய அமைச்சரவையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக விலகியதை தொண்டர்கள் வரவேற்று மகிழ்ந்தாலும் சிலர் இந்த முடிவு காலதாமதமான முடிவு என்று கருதுகின்றனர். மேலும் கடந்த 1965ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாணாக்களின் புரட்சிக்கு வெளிப்படையாக கலைஞரின் முடிவு உள்ளது என்று தெரிவித்தனர். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி கூறுகையில், திமுக விலகியது குறித்து தற்போது எந்த ஒரு கருத்தையும் கூற இயலாது என்றும், மத்திய அரசிற்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், திமுகவின் கோரிக்கைகளை பரிசீலித்து வரும் நிலையில் கருணாநிதி இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும், நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக தீர்மானம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், அவரது முடிவு குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திமுகவின் நிலை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியிடம் விளக்கப்படும் என்றும், அதுபோன்று ஐநா சபை மனித உரிமை கூட்டத்தில் திடமான முடிவை இந்தியா எடுக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனால் மத்திய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும், மத்திய அரசுக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் தெரிவித்தார். அதுபோன்று ஆளும் மத்திய அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்க 272 உறுப்பினர்கள் தேவை. அதில் திமுகவில் 18 உறுப்பினர்களை தவிர்த்து காங்கிரஸில் 206 உறுப்பினர்கள், தேசியவாத காங்கிரஸில் 9, இதர கட்சிகள் 18 உறுப்பினர்களும், வெளியிலிருந்து 56 உறுப்பினர்களும் ஆதரவு அளிப்பதால் மத்திய அரசுக்கு ஆபத்து இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுகவின் முடிவு காலம் தாழ்ந்த முடிவு என்றாலும் வரவேற்கத்தக்கது என்று தா. பாண்டியன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் சமாஜ்வாடி கட்சியின் 23 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியின் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் காங்கிரஸ் மெஜாரிட்டியுடன் இருக்கிறது என்றாலும், முலாயம் சிங் யாதவை காங்கிரஸ் அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர் என்று விமர்சித்ததால் அவர் காங்கிரஸ் மீது கடும் கோபத்தில் உள்ளார். அந்த அதிருப்தியில் அவர் ஏதாவது முடிவு எடுத்தால் மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியதாக தலைவர் கலைஞர் அறிவித்ததை புதுவை திமுகவினர் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் திமுகவினர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியதாக தலைவர் கலைஞர் கருணாநிதி அறிவித்ததை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனை முன்னிட்டு கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் கலைஞரின் முடிவை வரவேற்று மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் கொம்யூன் AK குமார், தொகுதி கழக செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், பாண்டு ஹரிகிருஷ்ணன், சுபகுரல், வேலன், இளங்கோவன், செந்தில்குமார், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி, மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழர்களை காக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகியதாக அறிவித்த கலைஞரை வாழ்த்தி திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.
மத்திய அரசு இலங்கை தமிழர்களை காக்க தவறியதை கண்டித்து மத்திய அமைச்சரவையிலிருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்தும் விலகியதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அறிவித்ததை அடுத்து அவரது அதிரடி நடவடிக்கைக்கு வாழ்த்து தெரிவித்து புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனை முன்னிட்டு மாநில முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து தலைவர் கலைஞரின் முடிவை கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் இலக்கிய அணி அமைப்பாளர் குமார சுப்பிரமணி, தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், மாணவரணி சக்திவேல், தைரியநாதன், மாறன், பாபு, குரு, சாஸ்திரி, வினோத், தர்மர், சக்திவேல், வேலவன், ஐசக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சிகள் சார்பில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்வண்டி போராட்டம் நடைபெற்றது. இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பு படுகொலைகளுக்கு சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும், இனவெறியன் ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றம் சார்பில் தண்டிக்க வேண்டும், தமிழீழம் அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகள் சார்பில் தொடர்வண்டி போராட்டம் நகர செயலாளர்கள் சாந்தகுமார், ஈகை அரசு தலைமையில் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் பாவானன், அமுதவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தில் இந்திய அரசு மாற்றம் கொண்டுவர வலியுறுத்தி புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசிற்கு எதிராக மாணவ சமுதாயத்தின் போராட்டம் வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அதிபர் ராஜபக்சேவை கண்டித்தும் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தில் இந்திய அரசு மாற்றம் கொண்டுவர வலியுறுத்தியும் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் இலங்கை அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் கூட்டமைப்பினருடன் இலங்கை அரசிற்கு எதிராக மத்திய அரசு தனி தீர்மானம் இயற்ற வலியுறுத்தியும் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை வருமான வரித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் வெளிநாட்டு உறவுகள் துறை தலைவர் மற்றும் அதிகாரிகள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆலோசித்தனர். பிரான்ஸ் நாட்டின் ஈலே விலேன் நகரைச் சேர்ந்த ஐரோப்பா மற்றும் வெளிநாட்டு உறவுகள் துறை தலைவர் சேகல் சில்வன், வெளிநாட்டு உறவுகள் துறை அதிகாரி ஜிஏ மார்சா ஆகியோர் புதுவை வந்துள்ளனர். அவர்கள் மரியாதை நிமித்தமாக உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்து கௌரவித்து புதுவை கடற்கரை சுற்றுலா மேம்பாடு, பழமை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாத்தல் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை போன்ற பல்வேறு துறைகளில் பிரான்ஸ் நாட்டின் பொருளியல் முன்னேற்ற கூட்டமைப்பும் புதுவை அரசும் சேர்ந்து செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆலோசித்தனர். இந்த சந்திப்பின் போது ஈலே விலேன் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம், மஞ்சுனி, உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் ஆகியோர் உடனிருந்தனர். இலங்கைக்கு எதிராக உண்ணாவிரதம் மேற்கொண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அங்கிருந்த இலங்கை கொடியை அகற்றி உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். இலங்கை விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சோர்ந்திருந்த பல்கலைக்கழக மாணவர்களிடம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் பேச்சுவார்த்தை நடத்தியபொழுது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தில் உள்ள தேசிய கொடியை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இப்பிரச்சினைக்கு மத்திய அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்பதால் மத்திய உள்துறைக்கு கடிதம் அனுப்புவதாக தெரிவித்ததும் பல்கலைக்கழக தெற்காசிய மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த இலங்கை கொடியை மாணவர்கள் அகற்றிவிட்டு போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் நடந்த உலக நுகர்வோர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை சுதேசி பஞ்சாலை அருகில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் மனிதத்தன்மை நுகர்வோர் மையம் சார்பில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா மைய தலைவர் உத்தரேஸ்வரன் தலைமையில் பொருளாளர் கனகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. செயலாளர் பிரேமா வரவேற்று பேசிய விழாவில் ஓவிய போட்டியினை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க பொதுச் செயலாளர் பிரசாத், நாடகப் போட்டியை குடிமைப்பொருள் வழங்கல் துறை உதவி இயக்குநர் புருஷோத்தமன் நாயர் ஆகியோர் துவக்கி வைத்திட சிறப்பு விருந்தினராக குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர் செல்வகுமரன் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில்
துணைத் தலைவர் முனியம்மாள் நன்றி கூறினார். இலங்கை அதிபர் ராஜபக்சே மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போர் குற்றவாளி ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி ஈழத்தில் நடந்த குற்றங்களை விசாரித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும், உலகம் முழுவதும் உள்ள ஈழத் தமிழரிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழ நாட்டை அமைத்து தர ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பன்னாட்டு நீதி விசாரணை, பொது வாக்கெடுப்பு, இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற கோரிய நிலையில் புதுவை அரசு அமெரிக்க தீர்மானத்தை முன்மொழிந்து தீர்மானம் இயற்றியிருப்பது தமிழர்களை ஏமாற்றும் செயல் என்றும் இதனை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பிய மாணவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்தனர். இலங்கை விவகாரம் தொடர்பாக புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க கோரி பல்வேறு கட்சியினரும் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மாணவர்களும் போராட்டத்தில் குதித்ததால் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். எனவே அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி காலை மதிய உணவை சாப்பிட மறுத்தனர். அந்த கைதிகளிடம் சிறை அதிகாரிகள் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.